அவங்க அப்பா கருணாநிதிக்கு இந்த இடத்த ஒரு சிலை கட்டணும்னு விரும்புறாரு, அந்த இடத்த கொடுக்குறியான்னு கேட்டிருக்காரு. நான் வீட்டுல கேட்டு சொல்றேன்னு அவன் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சேட்டு மார்வாடி தானே இங்க வந்து பிழைக்க முடியும், நம்ம ஊருக்காரன் எப்படி பிழைக்க முடியும்? அவன் வர்றான், அவன் ஸ்டாலினை சந்திக்கிறான். எப்ப என்னப்பா என்னுடைய சர்வாட தலைவர் தாழ தலைவர் ஐயா, என்னுடைய டாடி அப்பா தலைவர் இருக்காங்க, கலைஞர் இருக்க கருணாநிதி, அவருக்கு ஒரு ஸ்டேச்சு வைக்கலாம் இருக்க ஸ்டேச்சு உங்களுக்கு தெரியும் சால, அதுக்கு உங்களுடைய லேட்டை, அதாவது உங்களுடைய இடத்த நீங்க செயல்பட வருவீங்களா, யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க நான் வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. நீங்க தெளிவா பயப்படாதீங்க, இந்த இடத்த நீங்க எனக்கு கொடுக்கணும் கட்டாயப்படுத்தல, ஆனா நீங்க தருவிக்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்கு, தராம நீங்க போய்வீங்களா அப்படின்னு இருக்காப்ல. நேரம் வீட்டுக்கு போனோம்னா இப்படி சொல்றாங்க, செல்ஃபி எடுத்து போட்டாங்க, இடத்த கேட்கறாப்புல என்ன செய்யறதுன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்க. இல்ல வேணாம்ப்பா, நம்ம நினைவாவே வச்சுக்குவோம், அதை உடைக்க வேண்டாம் இருக்காங்க. திருப்பி கலைக்கு கூப்பிட்டு என்னப்பா என்ன முடிவு எடுத்திருக்க? இல்லைங்க நம்ம வீட்டுல பேசணும், ஒன்னும் ஒத்து வரல ஜி, மேரா பி ஜி ஜி ஹே அமரா லேண்ட் ஹே நோ கத்தா ஹேன்னு அவன் வடநாட்டுக்காரன் அரைகுறைக்கு தமிழ்ல பேசிட்டேன். அப்படியா? இதே ரவிச்சந்திரன் மாதிரி அங்க ஒரு சேன ரவிச்சந்திரன், அவர் பேர் கார்மேகம். இந்த மாவட்ட ஆட்சியோட வேலையை புறம் பாருங்க. நல்ல விஷயமா தான் இருக்கு. அன்னைக்கு வந்து தண்ணியில நாங்க எல்லாம் இருக்கும் போது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மேல போட்டு இருந்தா கூட பரவாயில்ல, தண்ணி கூட இல்ல எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு. யாரும் வரல. எம்எல்ஏ வந்தாரு, அவர் பாட்டுன்னு வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். யாரும் எந்த உதவியுமே பண்ணல, ஒருவேளை சாப்பாடு கூட யாருக்கும் போடல, தண்ணி கூட இல்லை எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. இருக்க இடம் கூட இல்லாம நாங்க அந்த ஸ்கூல் உள்ள இருந்தோம். செஞ்சிருக்கலாமே அவங்களும் வந்து, புரியுதுங்களா? ஓட்டு கேட்கும் போது மட்டும் வந்தாங்கல்ல, இப்போ இது மாதிரி ஜனங்க கஷ்டப்படும் போதும் வரலாமே. அப்போ ஒரு வீடா தானே வந்தாங்க, இப்போ அது மாதிரி இருக்கும் போது வரலாம்ல. அவங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் மனுஷங்க தானே. கண்டிப்பா. எங்களுக்கு கட்ட துணி கூட இல்லை, இடுப்பு தண்ணி உள்ள ஒரு பொருள் கூட நாங்கள் எடுக்கல, எல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறோம். 8 நாள் ஆகுது. இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு நாங்கள் அந்த உள்ள நுழைஞ்சி சாப்பாடே செய்யறதுல வெளியே தான் கிடக்கணும். நாங்கள் யாருக்கு போடுவோம், சரி போடுவோம், கண்டிப்பாக போடுவோம்மா. நாங்கள் எங்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா கண்டிப்பாக எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் எவ்வளோ தண்ணியில் பாதிக்கப்படுறோம், குழந்தைங்களாம் வச்சுக்கின்னு எங்களுக்கு படுக்க இடம் இல்லை தெரியுமா எங்களுக்கு. நாங்கள் அவ்வளோ அவசரப்பட்டுனுக்குறோம் ஐயா. நாங்கள் ஆமாம், அவரு வந்துட்டார், எங்களுக்கு செஞ்சுக்கிறாரு. நாங்கள் இனியும் அவரு தான் ஓட்டு போடுவோம். எந்த ஆட்சியும் எங்களை வந்து பார்க்கலையே. இப்போ இவர் தான் எங்களுக்கு ஏற்பட்டுக்கிறாரு இந்த இடத்துல, இவர் மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு இவ்வளோ நாள். இந்த ஒரு வாரத்தில் இவர் தான் எங்களுக்கு இப்போ பொருள் வந்திருக்கு, வேற யாரும் எங்களுக்கு முயற்சி ஒன்றும் பண்ணலையா. எதுவுமே பண்ணலப்பா. என்னவா நல்லதாக தான் நினைக்கிறோம். ஏன்னா அவராவது மனசு இறங்கி வந்துக்கிறாரு, ஜனங்களாம் எப்படி இருக்காங்கன்ட்டு. அது வரலாம் சந்தோஷம் எங்களுக்கு கொடுத்து வரலாம். அது விடிய தண்ணி தான் கொடுத்தாரு. ஆமாப்பா, யாருமே கொடுக்கலையப்பா, என்னப்பா பண்ணுறது? அதுதான் திமுககாரங்களும் சண்டை போடுறாங்களே. ஏரியை தான் திறந்து விட்டாரு எங்களுக்கு, விடியல் எங்கே கொடுத்தாரு சொல்லு, என்ன கொடுத்தாரு எங்களுக்காக? ஆமாம் கொடுப்பாரு. அது ஒரு டசன் பழம் கொடுத்தாருன்னா கூட போட்டுருவோம் ஓட்டு. நாங்கள் தண்ணி தாங்க வந்தது, அந்த மாதிரி ஆட்சியில் தண்ணி கூட இல்லை. இந்த ஆட்சியில் தண்ணி தான் நாங்கள் மெதுந்து. பொருளுங்க தாங்க எங்களுக்கு நஷ்டம். எங்களுக்கு 6000 ரூபாய் எங்களுக்கு பெருசு கிடையாது. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போம். சாப்பாடுன்றதே இல்லை. பால் கூட பால் கூட காசுக்கு தான் விற்றாங்க, யாரும் ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்கல. நாங்கள் இப்போ காசு இல்லாமல் தவிச்சுருக்கோம். அந்த பாலாவது இலவசமாக கொடுத்துருக்கலாம். அந்த பால் கூட 100 ரூபான்னு விற்றாங்க, அது கூட கொடுக்கலையா அவரு? எங்களுக்கு தான் விடியல, இருட்டா தான் இருந்தோம். நாங்கள் கரண்ட் வேற போயிடுச்சு, எங்களுக்கு தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. இவராது புண்ணியமான தேடியாவது எடுத்துன்னு வந்து ஒரு பாக்கெட் கொடுக்குறாரு. நாங்கள் போடுறோங்க சார், நாங்கள் போட மாட்டேன்னு சொல்ல, இவரே தான் ஆளணும்னு நாங்கள் ஆசைப்படல, அவரும் ஆள்ட்டோம். அவர் இந்த வாட்டி வந்தால் எங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறோம். நாங்கள் அவருக்கு நாங்கள் ஓட்டு போகிறது தான். எந்த காட்சியும் எல்லாம் ஆண்டுட்டாங்க, இவரும் கொஞ்சம் ஆள்ட்டோமே. என்ன சார் சொல்கிறீங்க? இவரு கூட ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிட்றாங்களா ஜனங்க?
நாங்கள் அந்த நன்றியை நினச்சி ஓட்டு போடுவோம் அந்த வாட்டி.